பாவ நோயாலே வாடும் நேர மருத்துவராகிடுவார். ஆண்டவர் மருத்துவராய் பாவ நோயிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குகிறவரே, எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் சொல்லுவோமா? என் ஜீவிய காலமெல்லாம் ஒரு பாதத்தில், ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மனிதரின் நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவார். நம்மை தூற்றுகிற மனிதர்கள் மத்தியில என்னை நடுவில் வந்து என்னை தேற்றுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். எல்லாம் சேர்ந்து நான் பாடி நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நானோடவர் உயிரே. ஆமென். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? அவர் உடன் நான் உயிர், நான் உடலவர் உயிரே. நான் பாடி என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். எல்லாம் தேவ வல்லமை உணர்ந்தவர்களாய், அவருடைய மகிமை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை பாடுவோம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை உயர்த்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உண்மையாய் சொல்லுவோம், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு எந்தன் வாலிப காலமெல்லாம் என் வாழ்க்கையின் துணையானா. எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணை
எல்லாம் கர்த்தர் மகிமை உணர்ந்து உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த நிலையமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதா. அம்மாவை பார்த்து மகிமையை உணர்ந்து இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமை எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. உம் நாமமே தழைத்தோங்க. எத்தனை பேர் உணர்ந்தவர்களா? உம் நாமம் தழைத்தோங்க, நாமமே தழைத்தோங்க. நான் பாடுவேன் உமக்காக, இதயமே உம்மை பாடும். தேவ மகிமை பரலோகம் திறக்கப்பட்டு ஒவ்வொரு மீதும் விசேஷித்த ஒரு அபிஷேகம், அனலாக்குகிற ஒரு அபிஷேகம், அனலாக்குகிற ஒரு வல்லமை, தேவ மகிமை, தேவ மகிமை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் மகிமை ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும் பாடும். இந்த நினைவுகள் உமதாகும், இந்த இதயமே உம்மை பாடும். இந்த நினைவுகள் உமதாகும், இந்த இதயமே உம்மை பாடும். இதயங்கள் பாடட்டும். இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். எல்லா நல்ல கரங்களை தட்டி அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் உனக்கு பல இடங்களில் உரிமை வழங்கப்படாமல் இருக்கலாம். உனக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலாம், என்னை பற்றி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தை நான் தான் உனக்கு படைத்தேன். இந்த உலகத்தில் எல்லா உரிமையும் உனக்கு கொடுத்துருக்கிற மகளே, எல்லா உரிமையும் உனக்கு கொடுத்துருக்கிற மகனே, நீ ஏன் கலங்கி நின்றுட்டு இருக்கிற? நீ ஏன் கவலையோடு நிற்கிற? நீ ஏன் வேதனைப்படுற? நீ ஏன் துன்பப்பட்டு நிற்கிற? நீ ஏன் உன்னையே தாழ்த்திட்டு நின்றுட்டு இருக்கிற மகளே, மகனே? உனக்கு எல்லா உரிமையும் நான் கொடுத்துருக்கிறேனே. உன் பெற்றோர் உனக்கு உரிமை கொடுக்காம இருக்கலாம், உடன் பிறந்தவர் உனக்கு உரிமை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் உனக்கு எல்லா உரிமையும் நான் கொடுத்துருக்குறேன். நீ என்னை பாடுன்னா போதும், என்னை மகிமைப்படுத்தினா போதும், நீ என்னை துதித்தா போதும், உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ என்னை கூப்பிடாம எப்படி மகளே நான் உனக்கு இறங்க முடியும்? உன் நினைவுகள் நான் அறிஞ்சிருக்கிறேன். உன் நாவிலிருந்து சொற்பிறவாதுக்கு முன்னே உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட நீ வர மாட்டிய மகளே. நீ வந்து எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் அப்படியே அறையை பூட்டி கொண்டு அழுது ஆராதிப்பியே, அறையை பூட்டி கொண்டு முழங்காலே நின்று ஜெபம் பண்ணுவியே, பைபிள் வாசிக்கனா கூட முழங்கால் படிக்கிட்டே பைபிள் படிப்பியே. எங்க மகளே அந்த வைராக்கியம்? என் மகனே எங்க அந்த வைராக்கியம் உனக்கு? எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆராதிப்பியே, ரொம்ப நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு வருவியே. இவ்வளவு நாள நான் தனியா உட்காந்துட்டு இருக்கிறேன் தெரியுமா? என் மகன் வருவான், நான் தனியா உட்காந்துட்டு இருக்கிறப்பா. என் மகன் வருவான், நான் தனியா உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து போறேன். நான் வந்து அமர்ந்துட்டு போறேன், நீ என்கிட்ட வந்து என்ன ஆராதிக்க மாட்டுற. நான் வந்து அமர்ந்துட்டு போறேன், நீ என்கிட்ட பேச மாட்டுற. நான் வந்து அமர்றேன், எப்படியோ வார்த்தை மூலமாவது பேசலான்னு பேக்குறேன், நீ வேதத்தை திறக்கவே மாட்டுற. நான் பேசணும்னு நினைக்கிறது உனக்கு புரிய மாட்டுது, நான் செய்யணும்னு நினைக்கிறது உனக்கு புரிய மாட்டுது. என் சமூகத்துக்கு நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு? உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருப்பியே.
இன்னைக்கு உனக்கு சோம்பேறி ஆயிட்டல்ல, இன்னைக்கு உனக்கு தூக்கம் முக்கியமா போச்சு, பலவீனத்தை ஒரு காரணம் காட்டுறீங்க. மகளே, உனக்காக என் சரீரத்தையே கொடுத்துட்டேன். மகனே, உனக்காக என்னையே நான் கொடுத்துட்டேன். நான் உயிரை கொடுத்தேன், என் ரத்தத்தை கொடுத்தேன், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேனே. நான் உலகத்தில் இருக்கிறவன் சொல்ற மாதிரி நான் சொல்லியே, நான் செஞ்சு காட்டேன்னே. ஆனா அந்த அன்பு எங்க போச்சு? ஆண்டவர் உங்களை கேட்கிறார். உடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நீங்க ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. உணர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதா. அர்ப்பணத்தோடு சொல்வோமா? எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த வாலிப காலமெல்லாம் உணர்ந்து சொல்லுங்க, வாழ்க்கையின் துணையா. வாலிப தம்பி தங்கச்சி உணர்ந்து ஒரு முறை சொல்லுவாயா? என் வாலிப காலமெல்லாம் நீங்க மாத்தணும் என் துணை. வாழ்க்கையின் துணையானே உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உண்மையா சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும். அர்ப்பணத்தோடு சொல்லுங்க. எந்த நினைவுகள் உமதாகும். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இதை விட பெரிய பாக்கி என்ன? ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். ஏன் ஜீவிய காலமெல்லாம். எல்லாம் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு சொல்லுங்களா பார்க்கலாம். அமர்ந்திருப்பேன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். அப்பா, நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர்
பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என்னால் முடிக்க முடியலைங்க. அப்படி பிரசன்னத்திலிருந்து இந்த ஆராதனை என்னால் முடிக்கவே முடியல. இன்னமும் துதிக்கணும் போல இருக்குது, இன்னமும் ஆராதிக்கணும் போல இருக்குது, அவருடைய சமூகத்தில் பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது தெரியல. நீங்கள் கர்த்தருடைய மகிமை உணர்ந்து இருக்கிறீங்கன்னா அவரை ஆராதிப்பதற்கு எந்த கூச்சமும் இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய மகிமை உணர்ந்தீங்கன்னா அவரை பாடுறதுக்கு எந்த தயக்கம் இருக்கக்கூடாது. முழு பலத்தோடு முழு ஆத்துமோடு கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் நிற்கும் பொழுது அவர் நம்மை ஆற்றல் படுத்தும் பலப்படுத்தும் வல்லமை உள்ளவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். உன் வாழ்க்கை நிழலிலே இயேசு ஒளியாய் வருகிறார். பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். எல்லா கரங்களை தட்டி மகிமை உணர்ந்து நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்நானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவர் உங்களுக்கு ஜெயங்களை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவரை யாரெல்லாம் மகிமையை உணர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்மை ஆராதித்திருக்கிறார்களோ பிள்ளைகள் மீது நீர் பொழுந்தரிலும் வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும், ஆவியில் நிறைந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.